அஜித் இறந்து இவ்ளோ நாள் ஆகியும் அந்த பையன் திருடிட்டான்னு சொன்ன தங்கத்தை பத்தி நம்ம என்னமோ நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறோம். கரெக்ட். அந்த தங்கம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற இந்த நேரத்துல அந்த தங்கம் காணாம போயிடுச்சுன்னு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அந்த ஃபேமிலி மேல அந்த ஃபேமிலியோட சொந்தக்காரங்களே ஒரு விஷயத்தை பப்ளிக்கா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற நிறைய பேர் எங்களை ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கு 2011ல இருந்து ரெக்கார்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே ஒரு பெரிய அலிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அட் தி சேம் டைம் அந்த பையன் வந்து வீல் சேர் வச்சு கூப்பிட்டு போயிருக்கான். 500 ரூபாய் கேட்டதுக்கு இவங்க 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அதுவுமே அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற விஷயங்களும் வந்து அட்வொகேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரஸ் பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்டேட்டே உழுக்குற மாதிரி நடந்துருச்சுன்னா அதை பத்தி நம்ம ஒரு நாள் பேசிட்டு அடுத்து வேற டாபிக் போக ஆரம்பிப்போம். பட் இன்னைக்கு நம்ம அதை பண்ண போறது கிடையாது. நம்ம அஜித்தோட கேஸ்லயே அரசாங்கம் என்னென்ன ஆக்ட் பண்ணிருக்காங்க, நிறைய கட்சி தலைவர்கள் இன்க்ளூடிங் விஜயனா வரைக்கும் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் டைரக்டா வந்து கால்ல வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அட் தி சேம் டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட ஃபேமிலி மேல குற்றச்சாட்டுகள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது இன் பப்ளிக் ஃபோரம். அவங்க மேல உண்மையிலே லீகலாவுமே கம்ப்ளைண்ட் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஜித்க்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நிகிதா அப்படிங்கிறவங்களோட குடும்பத்துக்கு வர ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த இறந்து போன உயிருக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த உயிருக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த உயிருக்கு நியாயம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம். அந்த நியாயம் என்னங்கிறத நான் அடுத்து பேச ஆரம்பிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 28 வயசு பையன். அந்த பையனை நம்பி அந்த குடும்பத்தில் நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இருந்திருக்கும். அப்படி ஒரு பையன் இறந்து போயிட்டோம்னா அந்த குடும்பமே வந்து கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி 3 சென்ட் லேண்ட் கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பையனோட பிரதருக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல அக்யூஸ்டா இருக்கக்கூடிய 5 பேருமே வந்து போலீஸுங்கிறதுனால இந்த கேஸை வந்து சிபிஐக்கும் மாத்திருக்காங்க. கவர்மெண்ட் இந்த சைடு இதை சிபிஐக்கு மாத்தினது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் இந்த சைடு குற்றவாளியும் போலீஸ், அதை இன்வெஸ்டிகேட் பண்றவங்களும் போலீஸ் அப்படின்னு பாக்குறப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் இருக்கக்கூடாது, இது கரெக்டா ஹேண்டில் பண்ணப்படும்ங்கிறதுக்கு இதை சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோல் கீழே தான் சிபிஐ இருக்காங்க. இது ஒரு சைடு நடந்திருக்கா. இன்னொரு சைடு நான் சொல்றேன். இப்போ இதெல்லாமே வந்து இவ்வளோ பெருசா மாறினதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்தவங்க ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்போம். இப்போ அந்த வீடியோவை எடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கிட்ட வந்து ஹெட் ஆஃபீஸ்ல வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா வீடியோ எடுத்தவங்க வீடியோ எடுக்க மட்டும் செய்யல, அவங்க ஒரு விட்னஸும் கூட. அந்த பையன் வந்து இறந்து போகிற அளவுக்கு அடிச்சது அந்த 5 போலீஸுங்கிறத பார்த்த ஒரு நபர். இவர் வந்து போலீஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து என்னோட உயிருக்கு பயமா இருக்குது, எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் இப்படி பேசுவாங்களா? ஒருத்தங்க வந்து தைரியமா இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்குங்கிறத எடுத்து வெளியே கொண்டு வந்து அவங்களோட உயிருக்கே பயம் இருக்குன்னு பேசுறது வந்து எனக்கு புரியலங்க. என்ன மாதிரி இது நடந்துட்டு இருக்குன்னு. பட் அதுவுமே வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் நிகிதா அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மொத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸும் நீங்க கவனிச்சு போய் பார்த்தீங்கன்னா, நிகிதா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஸ்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு தலையில வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா, அவங்களுக்கு வந்து பேச முடியல, அடிக்கடி நிறைய மறந்துடுறாங்கன்னு டாக்டர் சொன்னாங்களாம். ஸோ அவங்க அம்மாவை வந்து அவங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கார்ல கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க கூப்பிட்டுட்டு போறப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா ஸ்கேனுங்கிறதுனால தங்கத்தை எல்லாத்தையும் கலட்டி நாங்க வந்து கார்ல பின் சீட்ல வச்சோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து போற வழியிலே அம்மா இருந்துகிட்டு, இல்ல நீங்க வந்து அந்த ஸ்கேனுக்கு போக வேணாம், நான் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்கேன் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து வண்டியை திருப்பி நாங்க கோவிலுக்கு போறோம். ஸோ இந்த சாமியை தான் கும்பிடணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அந்த கோவிலுக்கு போறோம். போன இடத்துல தான் இந்த அஜித் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து காவலாளியா செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வீல் சேர் வேணும்னு கேட்டோம்னா அவங்க வீல் சேர் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் காரை பார்க் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த பையன் வந்து திருப்பி வீல் சேர்லாம் கொடுத்துட்டு கிளம்புறப்ப அந்த பையன் வந்து 500 ரூபாய் கேட்டான். நாங்க வந்து இல்ல 100 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ ஆனா அந்த 500 ரூபாய் 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட்லயே அவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய இந்த அட்வொகேட்ஸ்லாம் இருப்பாங்களே, இதை போய் ரெப்ரசென்ட் பண்ணி கோர்ட்ல பேசுறவங்க, கோர்ட்ல ப்ரொசீடிங் நடக்கிறவங்க எல்லாம் மீடியால பேசுறாங்க. நம்ம அதை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் தங்கத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. இப்போ இந்த தங்கத்தை திருடிட்டான்னு இந்த பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் போனது மட்டும் இல்லாம அவங்க வீடியோலயுமே அவங்க ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் மேல உங்களுக்கு சந்தேகம்
இருக்கானா 100% சந்தேகம் இருக்குது. அந்த பையன் வந்து காரை யூஸ் பண்ணா. அது போக நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க ₹100 குடுத்தப்போ ₹500 வேணும்னு கேட்டான். எங்களுக்கு ஸ்ட்ராங்கா சந்தேகம் இருக்குன்னா, சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க. அது என்ன ₹500 ₹100 அந்த மேட்டர் எதுக்கு அங்க பேசணும்னு தெரியல. பட் வீடியோல அவங்க பேசியிருக்காங்க. சோ இது நடந்து முடிக்குது. ஓகேவா? இதுல தான் அந்த பையனை வந்து கஸ்டடியிலேயே எடுக்காம, கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணாம, எஃப்ஐஆரே போடாம எங்கெல்லாமோ சுத்த விட்டு, இவ்வளவு துன்புறுத்தி அந்த பையன் இறந்து போயிருக்கான். இப்ப அந்த வீடியோ எடுத்தவர் என்ன சொல்றாரு, எனக்கு பயமா இருக்குது என் உயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொரு சைடு என்ன நடக்குது, இவங்க இருந்துகிட்டு தங்கம் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இந்த பையன் இறந்துட்டாங்கிறதே எங்களுக்கு நியூஸை பார்த்து தான் தெரியும். அவங்க வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு போலீஸ் வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நியூஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு இது ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் பேசுறாங்க. பட் இவங்கள பத்தின குற்றச்சாட்டுகள் இது நடந்த உடனே நிறைய வர ஆரம்பிக்குது. அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவர் பிரஸ்ஸை பார்த்து என்ன சொல்றாருன்னா 2011 2010 11 அந்த காலகட்டம் ஓகேவா, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். என்கிட்ட படிச்ச பொண்ணு நிகிதா, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அவங்க என்கிட்ட படிச்ச ஒரு பொண்ணு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்படிதான் எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க சொந்தக்காரங்க வேற. அப்போ வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க இவ்வளோ லட்சம் கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு சீக்கிரமா இன்னும் பயங்கரமா ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. அதை போய் நாங்க கொடுக்குறப்போ கூட வந்து நாங்க ஏதோ ₹10 நோட்டு சில இது கொடுத்துட்டோம், எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, என்ன ₹10 நோட்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எங்களை திட்டினாங்க. அதுக்கப்புறம் 2 நாள்ல வேலை வந்துடும், நாங்க எங்களுக்கு எல்லாரையுமே தெரியும், அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே தெரியும். அவங்க சொன்னது ரொம்ப நம்புற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நிறைய வார்த்தை வேற சொன்னாங்க, நம்ம ஜாதிகாரங்களா இருக்கீங்க, சீக்கிரமா உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், யாருக்கும் வாங்கி தர போறோம், உங்களுக்கே வாங்கி தந்துடலாம். அப்புறம் சொந்தக்காரங்க வேற யாராவது நம்ம ஜாதிகாரங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டுவாங்க. இங்க சொந்தக்காரங்கிறது ஒரு கோட் நேம் ஃபார் ஜாதிகாரங்களாவும், அப்புறம் மெயின் ஸ்ட்ரீமா ஜாதிகாரங்க அப்படிங்கிற ஒரு வேர்டையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிட்டு இவங்க கிட்ட எல்லாம் காசை வாங்கியிருக்காங்க. எப்போ 2010ல கம்ப்ளைண்ட் இருக்குது, ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு வேலை எங்கன்னு கேட்டா வரும் இழுத்துருக்காங்க. 2 நாள் 2 வாரம் ஆகுது, 2 வாரம் 2 மாசம் ஆகுது, 2 மாசம் 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இந்த கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்த வேலை கிடைக்கல. கொடுத்த பல லட்சம் ரூபாய் நிறைய பேருங்கிறதுனால அது கோடிக்கணக்கில் போகும்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கிட்டையுமே வந்து காசும் திரும்பி வரல. அவங்க கிட்ட வந்து காசு எங்க திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகிதாவோட ஃபேமிலி கிட்ட கேட்டப்போ எங்க கிட்ட காசே கிடையாது, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அண்ட் அவங்க அதுக்கு மேல வந்து கேட்ட சில பேர்கிட்ட உங்களை நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலி வந்து காசையும் புடுங்கிட்டு வேலையவும் கொடுக்காம ஆல்ரெடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கு அவங்க தண்டனை எல்லாம் அனுபவிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன மாதிரியே இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு. இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பாக்குறப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இவங்க வந்து இப்படி எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு பயமுறுத்தி பல பேருக்கிட்ட பல லட்சங்கள் மொத்தமா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க முடியும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கனால், இப்போ போலீஸ் வந்து ஒரு சாதாரண தெஃப்ட் கேஸ் கரெக்டா, நம்ம தங்கம் இருந்துச்சுன்னு அசியூம் பண்ணிப்போம் ஓகேவா, நம்மளுக்கு இப்போ தெரியாதுல்ல. ஸோ தங்கம் இவங்க வச்சிருந்தாங்க, அந்த தங்கம் வந்து காணாம போயிடுச்சு, அந்த தங்கத்தை எடுத்தது அஜித் தான் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோல இவங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சு, இவங்களோட வெர்ஷன்லயே நம்ம வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, எனக்கு இருக்கிற முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இப்போ அந்த தங்கம் எங்க இந்நேரம் கிடைச்சிருக்கணும்ல இல்ல. அப்புறம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தங்கத்துக்கு 10 பவுனுக்கு யாருங்க கோவில்ல போட்டு கட்டி போட்டு அடிப்பாங்க, கையை கட்டி போட்டு கடி போலீஸுமே வந்து என்கொயரி பண்றதுல நிறைய விதம் இருக்குது. எல்லாரையும் போட்டு இப்படி பண்ண மாட்டாங்க, எப்பவுமே இப்படியும் பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பியர் பிரஷர் இருந்திருக்கணும், ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு பிரஷர் வந்திருக்கணும், ஆர் மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்துடணும்னு அவங்க நினைச்சிருக்கணும். இன் திஸ் கேஸ் எனக்கு இவங்களோட இந்த நிகிதா அவங்கள பத்தின இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பேர் தெரியும் வந்துரும் அப்படின்னு பயமுறுத்தி பல பேர்கிட்ட பல லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கிறது கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த மாதிரி கூட யோசிக்க தோணுது. பட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. போலீஸோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து தார்னால உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலிடத்துல இருந்து அந்த ஆர்டர் தானே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் மேம், மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்தாலும் ஒருத்தனை அடிச்சு கொல்றதுங்கிறது யாருமே பண்ணக்கூடாது. அப்படி நீங்க வந்து அடிச்சு கொன்னு இல்ல இன்னொருத்தனை துன்புறுத்தி மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சுங்கிறதுக்காக ஒரு போலீஸ் பிஹேவ் பண்றாங்கன்னால் அவங்க அந்த காக்கி சட்டை போடுறதுக்கான தகுதியே இல்லாதவங்க. காக்கி சட்டையை பார்த்து மக்கள் வந்து சேஃபா ஃபீல் பண்ணும். ஒரு ரோட்ல போறப்போ ஒரு காக்கி சட்டையோ இல்ல ஒரு டிராஃபிக் போலீஸோ ஒரு போலீஸ் இருந்தாங்கன்னா அந்த மக்கள் வந்து சேஃபா ஃபீல் பண்ணும், ஓகே சூப்பர் நம்ம இங்கே சேஃபா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதே இடத்துல ஒரு காக்கி சட்டை இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஒதுங்கி போறாங்கன்னா, மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த போலீஸும் சொல்லுவாரு, ஏன் இப்படி பயந்து போறாங்க எல்லாருமே யாரையாவது கை காமிச்சிருவாங்க, மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சு, மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சு. எந்த மேலிடம், யார் ஆர்டர் பண்றாங்க எனக்கு புரியலையே. எல்லாருக்கும் மேலிடத்துல யாராவது இருப்பாங்க. பட் சம் பாயிண்ட் தி பக் ஹேஸ் டு ஸ்டாப். someone has to say no, I'm not going to do this. பொதுமக்கள் மக்கள் கிட்ட நான் வந்து புல்லி பண்றதுக்கு, நான் மிரட்டுறதுக்கு அடியாள் கிடையாது, நான் போலீஸ், நான் காவல்காரன். சினிமாவில் மட்டும்தான் சிங்கம் இருக்கணுமா, நிஜத்தில் இருக்கக்கூடாதா? நான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ். நான் வந்து அவ்வளோ கேவலமாக நான் வந்து மக்களை போட்டு துன்புறுத்தி மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு யார் மேலேயோ பழி போட மாட்டேங்கிறத வந்து
இங்க இருக்கிற எல்லா போலீஸும் ரியலைஸ் பண்ணும். அப்புறம் 2வது ஒரு விஷயம், மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு நீங்க ஒரு வேளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டாக்கிங் திஸ் டூ a lot of policemen. எனக்கு நெறைய போலீஸ்மேன் வந்து நான் இப்பவும் சொல்றேன். ஐ ரெஸ்பெக்ட் a lot of policemen. எனக்கு பெர்சனலா நெறைய போலீஸ தெரியும். அண்ட் தே ஆர் so much ரெஸ்பெக்டபிள். இந்த உலகம் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுகிட்டு மக்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய போலீஸ்மேன் அத்தனை பேர் எனக்கு தெரியும். அத பண்ணாம மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்துச்சு, ஒரு ப்ரொமோஷனுக்காக இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறது, ஒரு போலீஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு இன்னோசென்ட்டை போட்டு அடிக்கிறது, கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக பொய் கேஸ் சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் பண்ணாத தப்ப தூக்கி ஜெயில போடுறது, அந்த மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றேன். நீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மாட்ட தானே இருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒன்று நடக்குது இல்ல. நடக்கிறப்ப அந்த மேலிடத்துல இருக்கிற போலீஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ல அவங்க இன்னொரு இடத்துல அவங்க ஃபேமிலியோட மூவ் ஆயிடுவாங்க. பட் நீங்க இன்னைக்கு ஜெயிலுக்கு போறீங்க பாருங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்துல நீங்க லாஜிக்கலா மட்டும் தான் யோசிப்பீங்க. நீங்க இமோஷனலாவோ இல்ல மாரலாவோ யோசிக்க மாட்டீங்கன்னா கடைசியில உங்க தலை தான் உருளுங்கிறத இப்பமாவது பாருங்க. மேலிடத்துல இருந்து சொல்றவங்க நீங்க பண்ற டர்ட்டி ஜாப பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட தலையை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியுது பாருங்க. இப்போ இந்த 5 போலீஸ் வந்து ஜெயில்ல கொலை கேஸ்ல போயிருக்காங்க. போலீஸ் கொலை கேஸ்ல போயிருக்காங்க. சிபிஐக்கு போயிருக்குது. யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. அத்தனை பேரையும் பிடிப்பாங்க. ஆனா அந்த மேலிடத்துல இருக்கிறவங்க மேலிடம்னு சொல்லி போலீஸ் வந்து அதனால தான் இது நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது ஒரு லாங் டர்ம் சொல்யூஷன் கிடையாது. அது உங்களுக்கே முதல்ல சேஃப் கிடையாது. ஸோ இந்த வீடியோல நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது 3 முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னால் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் முதல்ல உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஒரு பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க தங்கம், இன்னமும் அந்த தங்கத்தை காணும். எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னமுமா நம்ம போலீஸ்னால அந்த தங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பையன் எங்கெங்க போயிருப்பான்? அந்த அஜித்துங்கிற ஒரு பையன் லிட்டரலா எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்குது. சுத்தி எப்படி பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் தாண்டி அவனாவது போயிட முடியுமா? கோவிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்களே. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ணிட முடியும்? இவ்வளோ நாள்ல எடுத்திருக்க முடியாதா? மறுபடியும் சொல்றேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க யாரு என்ன அப்படிங்கிறத ஒன்று யோசிங்க. 2வது, யார் என்னவா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்குற கம்ப்ளைண்ட் உண்மையான முதல்ல பாருங்க. அந்த கம்ப்ளைண்டே உண்மையானு தெரியாம இன்னொருத்தனை போட்டு சேஸ் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி எத்தனை கதை ரீசெண்ட் டைம்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசியில் திரும்பி பார்த்தா கம்ப்ளைண்டே தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவ்வளோ. இது இங்கே மட்டும் இல்லை, நீங்க அங்கே பாருங்க. அந்த ஹனிமூன் போன ஒரு 2 பேர் பொண்டாட்டியே போய் உட்காந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஐயோ கணவனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல்ஸ் பேட் மேன். மறுபடியும் சொல்கிறேன், போலீஸை பார்த்து மக்கள் ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணும், சேஃபாக ஃபீல் பண்ணும். பயத்தோடு இருந்தாங்கன்னா போலீஸ் அவங்க கடமையை செய்கிற கடமையை தப்பாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டு லா அண்ட் ஆர்டரில் பெட்டராக இருக்குங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒருத்தனா. இந்த போலீஸ் ஆல்ரெடி பெட்டராக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையான போலீஸ் இங்கே இன்னும் வே பெட்டராக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். யார்கிட்டயோ கேட்கல, ஏன் பாசம் அன்பெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதா? காவலன் கிட்ட எதிர்பார்க்காம வேறு யார்கிட்ட எதிர்பார்க்குறது? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எதிர்பார்க்காம யார்கிட்ட எதிர்பார்க்குறது? உங்களை பாதுகாக்கிறவங்க கிட்ட எதிர்பார்க்காம யார்கிட்ட எதிர்பார்க்குறது? ஸோ ஐ ஜென்யூன்லி ரெக்வெஸ்ட் ஆல் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் புதுசாக சேர்ந்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ பேசலாம்ப்பா மாறிடும், அப்படி மாறும்னு சொல்கிறவங்கள தூக்கி போட்டுட்டு நீங்கள் மாற்ற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஊரில் நிறைய நல்ல போலீஸ் இருக்காங்கிறத நம்புகிற ஒருத்தன் நான். ப்ரூவ் மீ ரைட் அண்ட் நாட் ஜஸ்ட் மீ. என்னை மாதிரி இன்னும் நிறைய கோடி மக்கள் நம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரூவ் அஸ் ஆல் ரைட். நியாயமான போலீஸாக இருங்க, நேர்மையான போலீஸாக இருங்க, மக்களை நம்ப வைங்க, பயப்பட வைக்காதீங்க, மக்களை காவல் காத்துருங்க, கதற வைக்காதீங்க.